மேம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ் செகண்ட் லெசன் எண்களும் தொடர் வரிசைகளும் அதுல வந்து 2.6 எக்ஸசைஸ்க்கான டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். அது வந்து லாஸ்ட் கிளாஸோடைய கண்டினியூட்டி தான். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு மோட்டிவேஷனல் லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் நான் இமேஜ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இங்க ரெண்டு இமேஜ் வந்து தெரியுதா? ஒண்ணு வந்து பிளேடு, இன்னொன்னு வந்து கோடாலி, மரவெட்டி அப்படின்னு கூட சொல்லலாம், இல்ல அரிவாள்னு எடுத்துக்கோங்க. ரெண்டு இமேஜ் தெரியுது. இந்த ரெண்டு இமேஜ்ல இருந்து இந்த பிளேட வச்சு உங்களால ஒரு மரத்தை வெட்ட முடியாது, கரெக்டா? இந்த கோடாலிய வச்சு தலைமுடிய கட் பண்ண முடியாது, ஆர்எல்ஸ் ஒரு பேப்பரை கட் பண்ண முடியாது. சோ இரண்டுக்குமே வேலை என்ன? கட் பண்றதுதான். பட் பிளேடா கட் பண்ண முடியுமா? முடியாது. கோடாலியால ஒரு பேப்பரை கட் பண்ண முடியுமா? ஒரு சின்ன துண்டு பேப்பரை வந்து கோடாலியை வச்சு கட் பண்ணுவோமா? கிடையாது. சோ அப்ப இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஏன் இந்த பிளேடையும் கோடாலியும் நான் இங்க காமிச்சிருக்கேன்? யாராவது ஒரு க்ளூ சொல்லுங்க பார்க்கலாம். வை? ரீசன் என்ன? இந்த பிளேடுக்கும் இந்த கோடாலிக்கும் என்ன வந்து தொடர்பு இருக்கு? எதனால இன்னைக்கு நம்ம இதை இங்க பார்த்தோம்? இது வந்து ஒரு கூர்மையான ஒரு ஆயுதம், ஆனா மரத்தை வெட்ட முடியாது. கோடாரி வந்து ரொம்ப ஒரு வலுவான ஒரு ஆயுதம், ஆனா அதனால முடிய வெட்ட முடியாது. அந்த மாதிரிதான் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான திறன். ரெண்டுமே வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரே கிளாஸ்ல தான் படிக்கிறோம். ஆனா எல்லாருமே ஒரே மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது ஏதாவது வந்து எழுதப்பட்ட அல்லது எழுதப்படாத சட்டம் இருக்கா? இல்ல இந்த கிளாஸ்ல படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் வந்து ஸ்போர்ட்ஸ்லயும் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயும் ஃபர்ஸ்ட் ஆளா வருவாங்க, ஸ்டடீஸ்லயும் வருவாங்க, அவ்வளோ பேருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியுமா? நம்மளோட 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு. அதே மாதிரிதான் இந்த பிளேடும் வந்து ஒரு கூர்மையான ஆயுதம் தான், கோடாரியும் ஒரு கூர்மையான ஆயுதம் தான். சோ ஆனா பிளேட வச்சு மரத்தை வெட்ட முடியாது, கோடாரியை வச்சு முடிய வெட்ட முடியாது, கரெக்டா? அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு தனித்துவமான திறமைகள் இருக்கும். சோ அந்த தனித்துவமான திறமை என்ன என்பதை கண்டறிந்து அதற்கு ஏற்ப நம்ம செயல்படணுமே தவிர, பிளேடும் கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆயுதம் தான், இதுவும் ஆயுதம் தான். ஆனா ரெண்டுத்துக்குமே வலிமை இருக்கு. நீ பிளேடால லைட்டா அப்படி கையில லைன் போட்டோம்னா அவ்வளோ பெயின் இருக்கும், அதே பெயினை கொடுக்கும். சோ வந்து எல்லா ரெண்டுமே வந்து ஒரு வலிமையான கூர்மையான ஆயுதம் தான். ஆனா ரெண்டுத்துக்கும் தனித்தனி தனித்துவமான தன்மைகள் இருக்கின்றன. செப்பரேட்டா அதுக்குன்னு சொல்லிட்டு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரிதான் ஒவ்வொரு மனிதருக்குள்ளயும் ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அதை என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்ம வந்து நல்வழிப்படுத்தி அதுல இருந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு முன்னேறணும் அப்படிங்கிறத பார்க்கணுமே தவிர, நம்ம வந்து கம்பேரிசன் பண்றது, நான் சொல்வதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பண்றது, அதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு செயல். ஓகேவா? சோ ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு தனித்துவமான தன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கலைன்னா ரொம்ப நம்ம தான் வந்து கஷ்டப்படுவோம். ஓகேவா? சரி, இப்ப அடுத்த டாபிக் நம்ம 2.6க்காக தொடர்கள், சீரீஸ், சீக்வென்ஸ் பார்த்தோம். இது வந்து சீரீஸ். சீக்வென்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ரெண்டாவது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், கூட்டுத்தொடர் வரிசை, தொடர் வரிசை பார்த்தோம். கூட்டுத்தொடர் வரிசை பார்த்தோம். இப்ப பார்க்கறது தொடர்கள் அப்படிங்கிறது பார்க்க போறோம். சோ இந்த கூட்டுத்தொடர் வரிசையும் இந்த தொடர் வரிசையும் தொடர்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையன. தொடர் வரிசை அப்படிங்கிறது வந்து நம்ம எக்ஸாம்பிள் பெஸ்டா என்ன எடுத்துக்கிட்டோம்? நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஸ்டார்கேஸ் இல்லையா? சோ கூட்டுத்தொடர் வரிசை அப்படிங்கிறது என்ன அப்ப கூட்டுத்தொடர் வரிசை தொடர் வரிசையிலிருந்து கூட்டுத்தொடர் வரிசை எப்படி வந்தது? ஒவ்வொரு உறுப்புக்கும் உள்ள பொது வித்தியாசம்
முதல் உறுப்பு அடுத்தடுத்த உறுப்புகளுக்குள்ள பொது வித்தியாசம் சமமாக இருந்தால் காமன் டிஃபரன்ஸ் ஆர் ஈக்குவல் இன் ஈச் டேர்ம் அப்படின்னு இருந்தா அத வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொன்னோம். சரி, கூட்டுத்தொடர் வரிசையில நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? நமக்கு வந்து நடு உறுப்பு கண்டுபிடிச்சோம், மிட் டேர்ம் என்னன்னு தெரியாததை கண்டுபிடிச்சோம். இப்ப வந்து 4 உறுப்புகள், முதல் 4 உறுப்புகள் கொடுத்திருப்பாங்க. 15வது உறுப்பு என்ன, 15th டேர்ம் என்னன்னு கண்டுபிடிச்சோம். சோ அங்க என்ன பண்ணோம்னா மிஸ்ஸிங் டேர்ம், ஏதாவது ஒரு டேர்ம் இல்ல ஃபர்ஸ்ட் 4 டேர்ம், எந்த உறுப்புகளை தான் கண்டுபிடிச்சோம். கூட்டுத்தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சோம்? டேர்ம்ஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணோம். தொடர்கள் சீரிஸ் இதுல என்னன்னா அந்த தொடர் வரிசையின் கூடுதலை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? தொடர் வரிசையில என்ன தொடர்கள் சீரியஸ்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா, அந்த தொடர்களின் கூடுதலை வந்து அந்த தொடருடைய கன்டினியூஸ் அந்த அரித்மெட்டிக் புரோகிரஷன் அந்த தொடருடைய கூடுதல் என்ன? சம் ஆஃப் n terms, sum to n terms of AP. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள n உறுப்புகளின் கூடுதல். எத்தனை உறுப்பு வேணா இருக்கலாம். அந்த உறுப்புகளினுடைய கூடுதலை கண்டுபிடிக்கிறது தான் இந்த தொடர்கள் சீரியஸ் அப்படிங்கிறது. சோ இதுல வந்து 2 இருக்கு. முடிவுறு தொடர், முடிவுறா தொடர். ஃபைனைட் சீரிஸ் அண்ட் இன்ஃபைனைட் சீரிஸ். ஃபைனைட் சீரிஸ்னா அந்த இருந்தா அது முடிவுறு தொடர்னு சொல்லுவோம். இன்ஃபைனைட் சீரிஸ்னா முடிவுறா தொடர். பட் நம்ம இங்க பார்க்க போறது வந்து முடிவுறு தொடர் பற்றி மட்டும்தான் 10ஆம் கிளாஸ்ல பார்க்க போறோம். அது மட்டும்தான் நமக்கான டாபிக். இந்த தொடர்களின் கூடுதலை கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா என்ன? நமக்கு வந்து தொடர்களின் உறுப்புகள் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து an is equal to a plus n minus 1 into d அப்படிங்கிறது. சோ தொடர்களின் கூடுதலை கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா Sn sum of n terms அதான் Sn அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. சோ இங்க நான் ஃபர்ஸ்ட் டேர்ம வந்து 1 அப்படின்னும் a 1 அப்படின்னும் n வந்து 8வது உறுப்பு அப்படின்னும் காமன் டிஃபரன்ஸ் வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? 2 சரியா? ஏன்னா முதலாம் உறுப்பு 1, பொது வித்தியாசம் 2 எடுத்துக்கிட்டேன். சோ இந்த ஃபார்முலால n இருக்கக்கூடிய இடத்துல 8 டிவைடட் பை 2, 2 இன்டு முதலாம் உறுப்பு 1, n மைனஸ் 1னா 8 மைனஸ் 1, அப்புறம் 2 இஸ் அ பொது வித்தியாசம் காமன் டிஃபரன்ஸ். இதை சிம்பிளிஃபை பண்றோம். 8 by 2 into 2 plus 7 into 2 14 அப்படின்னு வரும். 14 plus 2 is 16 அப்படின்னு வரும். So 8 by 2 is 4. 4 into 16 அப்படிங்கிறது 64. So இந்த தொடரின் 8 உறுப்புகளின் கூடுதல் 64 அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த உறுப்புகளினுடைய கூடுதலை கண்டுபிடிப்பது தான் வந்து இந்த லெசன்ல இந்த எக்ஸசைஸ்ல பார்க்கக்கூடிய இந்த பாடத்துல இந்த பகுதியில பார்க்கக்கூடிய டாபிக். ஓகேவா? சோ இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸசைஸ் 2.6ல கொடுத்திருக்காங்க. அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இன்னைக்கு கிளாஸ்ல. ஓகேவா? தொடர்கள்னா என்ன? கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் முடிவுறு தொடர், முடிவுறா தொடர். சோ தொடருங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். சோ இதுல வந்து முடிவுறு தொடர் மற்றும் முடிவுறா தொடர் பார்த்துட்டு இதனுடைய ஃபார்முலா Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபார்முலா. இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் இங்க வந்து நம்பர்ஸ்லயும் கொடுத்திருக்காங்க, வேர்ட்ஸ்லயும் கொடுத்திருக்காங்க. சேம் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸசைஸ்ல நம்பர் அண்ட் இன் வேர்ட் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலா இந்த எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய கணக்குகளின் எண்ணிக்கை 12. அடுத்ததுதான் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஃபர்ஸ்ட் கூட்டுத்தொடர் வரிசை, தொடர் வரிசை, கூட்டுத்தொடர் வரிசை மற்றும் அந்த கூட்டுத்தொடர் வரிசையின் கூடுதல். அதுதான் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் 2.7 வந்து பெருக்கு தொடர் வரிசை அப்படிங்கிறது. சோ இப்போ தொடர்கள் சீரியஸ்னா என்ன அப்படிங்கிறது கான்செப்ட் புரிஞ்சுதா? நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஃபார்முலால என்ன இதுல வந்து உங்களுக்கு வந்து இங்க ஏ மிஸ் ஆயிருக்கலாம், டி மிஸ் ஆயிருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். கொஸ்டின்ஸ் எப்படி வேணா ட்விஸ்டடா இருக்கும். சோ நம்ம ஆன்சர் பண்றது நமக்கு இப்ப 2 ஃபார்முலா இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கும். an is equal to a plus n minus 1 into d. இந்த ஃபார்ம் an is equal to a plus n minus 1 into d ஃபார்முலா ஒன்னு. Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. 2 ஃபார்முலா இங்க நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம எல்லா கணக்குகளையுமே கண்டுபிடிக்கலாம். சோ பின் வருவனவற்றின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் கொடுத்திருக்காங்க. மொத்தமா இதுல 3 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. என்ன எப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்கிறது பார்க்கலாம். ஓகேவா?
7, 11 up to 40 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 40 terms அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா முதலாம் உறுப்பு 3ன்னு எழுதிப்பீங்க. D is equal to T2 minus T1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 minus 3 is equal to 4. So D equal to 4. ஓகேவா? So A equal to 3, D equal to 4 and up to 40 terms அப்படின்னா N is equal to 40. So 40 உறுப்புகளினுடைய கூடுதல். Sn is equal to N divided by 2 into 2A plus N minus 1 into D. So S40 is equal to 40 divided by 2 into Aவினுடைய மதிப்பு plus 40 minus 1 into பொது வித்தியாசம் 4. So 40 by 2 20 இல்லையா? 2 3 6 plus 40ல 1 கழிச்சீங்கன்னா 39 into 4. So 39 into 4 வந்து 156. S40 is equal to 20 into 6 plus 156. So 156 கூட்டல் 6 வந்து 162. 20 into 162. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா S40 is equal to 3240. ஓகேவா? இவ்வளவுதான். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே இதே மாதிரி ரொம்ப 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 சிம்பிளா தான் இருக்கும். ஈஸியா இருக்கும் எல்லா கொஸ்டின்ஸுமே. சோ இதுல அடுத்த 2 சப்டிவிஷன்ஸ்மே நான் போடட்டுமா? ஏன்னா 2வது சம் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கு நம்பர். சோ அடுத்த 3மே வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிஃபரெண்டா தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட்ல 3 சப்டிவிஷன்ஸ்மே நான் போடுறேன். 102, 97, 92 அப் டு 27 terms 27 உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A is equal to 102 நோட் பண்ணிக்கோங்க. B is equal to 97 minus 102 அப்ப என்னது? D is equal to minus 5. 97 மைனஸ் 102 கழிச்சீங்கன்னா மைனஸ் 5. N is equal to 27. 27 உறுப்புகளின் கூடுதல் தானா? சோ இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம். D னுடைய மதிப்பு நெகட்டிவ்ல வருமா? எஸ், நான் சிமுலேஷன்ல உங்களுக்கு போட்டு காட்டும் போதே D னுடைய மதிப்பு நெகட்டிவ்லயுமே கொடுத்திருந்தாங்க இல்லையா? சோ அப்போ Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into D. So S27 is equal to 7 divided by 2 into 2 ஏவினுடைய மதிப்பு 102 கூட்டல் n minus 1 அப்படின்னா 27 minus 1 into minus 5. So 27 divided by 2 அப்படியே வச்சுக்கலாம். பிகாஸ் இப்ப இங்க 26 இருந்தா கூட கேன்சல் பண்ணியிருந்துக்கலாம். இப்ப இதை கேன்சல் பண்ணி யூஸ் இல்ல. சோ 2 into 102 கூட்டல் 26 into minus 5. இங்க 2 into 102 4 0 2 202 கூட்டல் 26 into minus 5. சோ இரு 27 divided by 2 into 204 minus 6 5 30க்கு 0 மீதி 3 I2 10 13 130 இல்லையா? சோ 204ல 130 போனா 74. 27 by 2 into 74. சோ 2 2 2 3 7 2 14. 27 into 37ன்னு பேலன்ஸ் இருக்குமா? 27 into 37. Yes, 27 is equal to 1099. 27 உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே, சரி. இதுல தேர்ட் சப்டிவிஷன். சோ தேர்ட் சப்டிவிஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும். எல்
6 கூட்டல் 13 கூட்டல் 20 கூட்டல் 97. ஏவின் மதிப்பு 6, டியின் மதிப்பு 13 மைனஸ் 6 7, எல் இஸ் ஈக்குவல் டு 97 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ எல் அப்படின்னு பார்த்தா n இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி பிளஸ் 1 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இங்க எல் தான் இருக்கு, n இல்லை. சரியா? இத்தனை உறுப்புகள் வரை அப்படின்னு நமக்கு கொடுக்கல. ஸோ அப்ப 97 மைனஸ் 6 டிவைடட் பை 7 பிளஸ் 1 அப்படின்னா 97 6 கழிச்சா 91 டிவைடட் பை 7 கூட்டல் 1ன்னு இருக்கு. ஸோ இதை எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 91 கூட்டல் 7 டிவைடட் பை 7 தட் இஸ் 98. n இஸ் ஈக்குவல் டு 98 பை 7, n இஸ் ஈக்குவல் டு 7 7 14 7 98. ஸோ n ஈக்குவல் டு 14. அப்போ இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா Sn is equal to n by 2 into a plus l ஃபார்முலால போட்டுடுவோம். இப்போ S 14 உறுப்புகளின் கூடுதல் தான் நம்ம இங்க கண்டுபிடிக்கணும். 14 divided by 2 into 6 கூட்டல் 97. S14 is equal to 7 into 97 plus 6 is equal to 103. So multiply பண்ணீங்கன்னா S14 is equal to 721. Okay. அடுத்தது ரெண்டாவது கணக்கு, செகண்ட் கொஸ்டின். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே இதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஸ்டின் மட்டும் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. 5லிருந்து தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் கூடுதல் 480 கிடைக்கும்? How many consecutive odd integers beginning with 5 will sum to 480? How many consecutive odd integers beginning with 5? 5 7 9 11 13 and so on. முதல் உறுப்பு 5ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஆட் இன்டீஜர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய கூடுதல் Sn is equal to 480ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ப எத்தனை உறுப்புகள் கூட்டினால் 480 வரும்? ஆட் இன்டீஜர்ஸ் will start with 5 is A அப்படின்னு பார்த்தா. ஸோ A is equal to என்ன? 5. D is equal to odd numbersனால difference is 2. Sn is equal to 480 is given. So Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. இதான் formula. So 480 is equal to n by 2 into தெரிஞ்சதெல்லாம் substitute பண்றோம். 5 plus n minus 1 into 2. 480 is equal to n by 2 into 5 into 2 10 plus n minus 1 into 2. So 480 is equal to n by 2 into 10 plus 2n minus 2. 480 equal to n by 2 into 8 plus 2n. அதாவது இந்த 10ல 2 கழிச்சீங்கன்னா 8. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இந்த 2 இந்த பக்கமும் இந்த n உள்ளேயும் பெருக்குறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா 480 இன்டூ 2 960 ஈக்குவல் டு 8n பிளஸ் 2n ஸ்கொயர்ட் அப்படின்னு ஆகும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு வந்து நம்ம ஒரு அல்ஜிப்ராய்க் ஈக்குவேஷனா மாத்தோம். பல்லுறுப்புக்கோவை 2n ஸ்கொயர்ட் பிளஸ்
8n minus 960 equal to 0. இந்த ஈக்குவேஷனை ரெண்டால டிவைட் பண்ணீங்கன்னா n squared plus 4n minus 480 is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். வருமா? எஸ். ஸோ minus 480 4 இல்லையா? 4n ஓகேவா? ஸோ பெருக்கினா 480 மைனஸ் 480 வரணும். கூட்டினாலோ கழித்தாலோ பிளஸ் 4 வரும். ஸோ 24 இன்டூ 20 480 மைனஸ் போட்டுட்டீங்கன்னா பெருக்கல்ல மைனஸ் சைன் மைனஸ் 480 வந்துடும். கூட்டும் போது 24 20 கழித்தால் 4 அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அப்ப இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா n minus 20 into n plus 24 is equal to 0. So அப்ப n is equal to 20 minus 24. So number of terms வந்து நெகட்டிவ்ல இருக்காது அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ்ல இருக்கிறது தான் எடுத்துப்போம். அதனால n is equal to 20 அப்படிங்கிறது தான் எடுத்துப்போம். Number of consecutive odd integers beginning with 5 will sum to 480 is 20. கொடுத்திருக்கிற given question அப்படியே ரிப்பீட் பண்ணணும். Number of consecutive odd integers beginning with 5 will sum to 480 is 20 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இரண்டாவது கேள்விக்கான விடை. அடுத்தது மூன்றாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? Find the sum of first 28 terms of an AP whose nth term is 4n minus 3. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு 4n minus 3 எனில் அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதலை காண்க. கொடுத்திருக்கிற given என்ன சொல்லியிருக்காங்க? 28 terms இல்லையா? n is equal to 28. Tn is equal to 4n minus 3 is given. So அப்போ t 1ஆக இருந்தால் என்ன வரும்? இது இப்படி மாத்தி எழுதிக்கலாம் இருங்க. Tn is equal to 4n minus 3. n is equal to 28. இப்போ இங்க வந்து நம்ம terms கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஜெனரல் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. 4 into 1 minus 3. 4 minus 3 1. அப்போ which is equal to 1. அடுத்தது T2 is equal to 4 into 2. 4 2 8 8 minus 3 5 இல்லையா? அப்போ T28 is equal to 4 into 28 minus 3 இல்லையா? ஸோ 112 minus 3 is equal to 109. அப்போ இங்கிருந்து A is equal to 1, D is equal to 5 minus 1 4. L last term is equal to 109. எழுதியாச்சு. So Sn is equal to n by 2 into A plus L. S28 is equal to 28 by 2 into Aவினுடைய மதிப்பு 1 109. So 110. இது 2 2 14 2 28. S is equal to 14 into 110. Which is S28 is equal to 1540. ஓகேவா? மூன்றாவது கேள்வி. சோ ஜெனரல் ஃபார்ம் கொடுத்திருந்தாங்க இந்த கொஸ்டின்ல. நம்ம இதுல இருந்து A and D ஐடென்டிஃபை பண்ணி லாஸ்ட் டேர்ம் ஐடென்டிஃபை பண்ணி n டேர்ம்ஸ் உடைய கூடுதல், அதாவது எவ்வளவு டேர்ம்ஸ் கேட்டிருந்தாங்களோ அதனுடைய கூடுதல் சம் கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளவுதான். அடுத்தது ஒரு குறிப்பிட்ட தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 2n ஸ்கொயர்ட் மைனஸ் 3n எனில் அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை என நிரூபிக்க. The sum of first n terms of a certain series is given as 2n squared minus 3n. Show that the series is an AP.
Sn is equal to 2n squared minus 3n is equal to 1 அப்படின்னா S1 is equal to 2 into 1 squared minus 3 into 1, that is minus 3 equal to minus 1. N is equal to 2 அப்படின்னா S2 is equal to 2 into 2 squared minus 3 into 2. 2 squared is 4, 4 2s are 8, 8 minus 2. அப்போ T2 அப்படின்னா S2 minus S1 உடைய மதிப்பு -1 அப்படின்னு கிடைச்சிருச்சு. So இங்க S1 and S2 கண்டுபிடிச்சாச்சு. Now T2 is equal to S2, S1 is equal to 2 minus of -1, that is 3. கரெக்டா? So N is equal to 3 அப்படின்னா S3 is equal to என்ன வரும்? 2 into 3 squared minus 3 into 3. That is 3 squared 9, 9 into 2 18, 18 minus 9, which is 92. அப்போ T2 கண்டுபிடிச்சாச்சு. T3, term 3, that is S3 minus S2 இல்லையா? அப்போ 9 minus, sorry 18ல 9 போனா 9, 92ன்னு போட்டேன், sorry 9 minus இரண்டாவது உறுப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? S2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? Minus of -1 is +1, கரெக்டா? So அப்போ 9 minus 3 is 6, கரெக்டா? So இப்போ the sequence என்ன வரும் உங்களுக்கு? Sequence என்ன வருது? -1, 3, 6, and so on அப்படின்னு போகுதா இந்த சீக்வென்ஸ்? இதை வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணது. ஸோ இது வரைக்கும் காப்பி பண்ணுங்க. இதுல ஏ என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த சீரியஸ் தான். இதுல ஏ என்னது? முதலாம் உறுப்பு -1 அப்படிங்கிறது தான் ஏ. சரியா? சோ இரண்டு உறுப்புகளுக்குரிய பொது வித்தியாசம் கரெக்டா வருதா உங்களுக்கு? சோ அப்போ பொது வித்தியாசம் சமமா இருக்கு. சோ காமன் டிஃபரன்ஸ் சேமா இருக்கிறதுனால the sequence is an AP அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. காமன் டிஃபரன்ஸ் சமமா இருக்கிறதுனால the sequence is an AP அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? The 104th term and 4th term of an AP are 125 and 0. Find the sum of first 35 terms. இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க ஹோம்வொர்க்கா ட்ரை பண்ணும். P104 is equal to 125 சொல்லிட்டாங்க. Fourth term of, so அப்போ A plus 103D is equal to 125. அடுத்தது fourth term of AP வந்து 0. T4 is equal to 0ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ A plus 3D is equal to 0. இதை 1 நேம் பண்ணுங்க, இதை 2ன்னு நேம் பண்ணுங்க. A plus n minus 1 into D, Tn is equal to A plus n minus 1 into Dங்கிற ஃபார்முலால தான் நான் இதை போட்டிருக்கேன். Tn is equal to A plus n minus 1 into D. அதுல இருந்தா இதை கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா D-னுடைய மதிப்பும் A-வினுடைய மதிப்பும் கிடைக்கும். ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டீங்க D and A. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும். சால்வ் பண்ணாதான் D and A கிடைக்கும். ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டா Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d அப்படிங்கிற ஃபார்முலால n இருக்கக்கூடிய இடத்துல 35 அப்படின்னும் a and d இருக்கக்கூடிய இடத்துல என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்களோ அதையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி 5வது கொஸ்டின் நீங்க முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 5 கொஸ்டின்ஸ் நம்ம இந்த எக்ஸசைஸ்ல இன்னைக்கு பார்த்துருக்கோம்.
அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரைடே கிளாஸ்ல பார்க்கலாம். அப் டு 2.6 எக்ஸசைஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரைடே கிளாஸ்ல எம்சிக்யூ டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு கிளாஸ்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததா? டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.